2 மாதங்கள் நம்மை கண்ணன் கருவழியை போல அவர் பாதுகாத்து நடத்தி வந்திருக்கிறார். ஆமென். நம்முடைய பலத்தினால அல்ல, நம்முடைய ஞானத்தினால, திறமைகளினால, உலகத்துல நம்மை காண்பித்துக் கொள்ற எந்த ஒரு இதனாலையும் இல்லை. அவர் தீர்மானித்து நம்முடைய வாழ்க்கையை உயர்த்தி ஆசீர்வதிக்கணும்னு அவர் நினைத்து நம் மீது வைத்திருக்கிற மேலான எண்ணத்தினால நாம் இன்றைக்கு ஜீவனோடு இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். கடந்த ஒரு 4-5 வாரங்களாக நாம் ஆண்டவர் எப்படி நம்முடைய வாழ்க்கையை மேன்மையாய் வைத்திருக்கிறார், அவர் நம்ம மீது வைத்திருக்கிறதான மேலான நோக்கம் என்ன, அவர் நமக்காக வைத்திருக்கிறதான ஆசீர்வாதங்கள் எப்படிப்பட்டது, நம்ம குறைவுல தாழ்வுல வாழக்கூடாது என்று அவர் நமக்காக ஏற்படுத்தின வழிகள் என்ன அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்கள் பார்த்தோம். தேவன் அதிகாரத்தை எதில் வச்சிருக்காரு, ரட்சிப்பை எதில் வச்சிருக்காரு, நம்முடைய வாழ்க்கை பாதுகாக்கப்படுறது எதனால, நாம் எப்படி எல்லாவித ஆசீர்வாதங்களோடு இந்த பூமியில தேவனுடைய விருப்பத்திற்கு ஏற்ப வாழ முடியும், குறைவானது எப்படி நம்முடைய வாழ்க்கையை விட்டு அகன்று போகும், இதயத்தினுடைய முக்கியத்துவம் என்ன, எண்ணத்தினுடைய முக்கியத்துவம் என்ன, நாவின் அறிக்கையுடைய முக்கியத்துவம் என்ன பார்த்தோம். ஆமென். இன்றைக்கும் அதன் தொடர்ச்சியாக நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்க போகிறோம். இடத்துல பைபிள் இருந்துச்சுன்னா ரோமருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திற்கு திருப்புங்க. ரோமருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். 21 10ஆம் அதிகாரம் ரோமருக்கு எழுதின ஒரு நிமிஷம் 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இந்த வார்த்தை கவனிங்க, இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்றும் சொல்லுகிறது. உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்று சொல்லுகிறது. இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தையே. நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தையே. ஹல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 5ஆம் வசனத்துல இருந்து வாசிங்க. மோசே நியாயப்பிரமாணத்தில் ஆகும் நீதியை குறித்து இவைகளை செய்கிற மனுஷன் இவைகளால் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறான். விசுவாசத்தினால் ஆகும் நீதியானது நம்ம யாருக்கு வேதம் சொல்லிக் கொடுக்குது? சொல்லுங்க, நம்ம யாருக்கு வேதம் சொல்லிக் கொடுக்குது? விசுவாசிகள். யாரை விசுவாசிக்கிறோம்? இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய வார்த்தையையும் நமக்குள்ளே ஆண்டவர் வழிநடத்துவதற்கு வைத்திருக்கிற பரிசுத்த ஆவியானவரையும் விசுவாசிக்கிறோம். ஆமென். விசுவாசிகள் எப்படிப்பட்ட விசுவாசத்தில் இருக்கணும்? விசுவாசிகளுடைய விசுவாசம் எண்ணத்திலையும் இதயத்திலையும் எப்படி இருக்கோ வார்த்தையில அப்படி வரும். வார்த்தையில நம்ம என்ன அறிக்கை செய்யறோமோ வாழ்க்கை அப்படிதான் இருக்கும்னு சொல்லி வேதம் நமக்கு இந்த ரகசியத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறது. அதனாலதான் கிறிஸ்துவ விசுவாசிகள் எந்த நிலைமையில இருந்து அவங்க வந்தாலும் ஒரு சின்ன விசுவாசத்தை வச்சுக்கிட்டு வாழ்க்கையில பெரிய நிலைமைக்கு வந்துடுறாங்க. ஆமென். வாழ்க்கையில விடுதலையை அனுபவிக்கிறாங்க, வாழ்க்கையில செழிப்ப பாக்குறாங்க. கஷ்டத்தின் நிலைமையில அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியுது, ஆண்டவர்கிட்ட கேட்கறதுக்கு தெரியுது. இது எப்படி வருது அப்படின்னு சொன்னா ஆண்டவர் நமக்காக ஏற்படுத்தின வழி. ஆமென். நம்ம நிறைய நேரம் என்ன நினைக்கிறோம்னா நம்ம உட்கார்ந்து ஒரு காரியத்தை செய்யறதுனால ஆண்டவர் நமக்கு இதை செய்யறாரு அப்படின்னு இல்ல. ஆண்டவர் எனக்கு எல்லாவற்றையும் செய்ய வல்லவர் அப்படின்னு நான் விசுவாசிக்கிறதுனாலதான் விசுவாசத்தை நீதியா எண்ணுகிறார். நீதி நம்முடைய வாழ்க்கையில் விளங்குகிறது. ஹல்லேலூயா. இது நம்ம கிட்ட இருந்து வெளிப்படுற ஒரு காரியம் இல்ல, ஆனா தேவன் மீது நாம் வைத்திருக்கிற விசுவாசத்தினால் உண்டாகும் பலன். ஆமென். அதனாலதான் நான் ஒரு வசனத்தை உங்களுக்கு காண்பித்தேன். மனுஷன் பேசுகிற எல்லா விருதாவான வார்த்தைக்கும் ஆண்டவருடைய வருகையின் நாள் அவன் என்ன பண்ணணும்?
கணக்கு ஒப்புவிக்கணும். அப்ப ரொம்ப பொறுப்போடும் கவனத்தோடும் நம்முடைய வார்த்தை இருக்கணும். வாழ்க்கைகளை கட்டுகிற வார்த்தையா இருந்தால் நாம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். அவங்களுடைய வாழ்க்கை நம்ம அறிக்கை செய்யறபடியே நன்மைக்கு எதுவானதா இருக்கும். வாழ்க்கைகளை இடிக்கிற வார்த்தையா இருந்தா நம்முடைய பொறுப்பில் தேவன் வைத்திருக்கிற அந்த வார்த்தையை ஆண்டவர் நம்ம கிட்ட என்ன பண்ணுவாரு? கணக்கு கேட்பார். இப்ப வாசிக விசுவாசிகள் எப்படிப்பட்ட விசுவாசத்தில் இருக்க வேண்டும் என்று இந்த பகுதி சொல்லிக் கொடுக்கிறது. வாசிங்க. விசுவாசத்தினால் ஆகும் நீதியானது, விசுவாசத்தினால் ஆகும் நீதியானது கிறிஸ்துவை இறங்கி வர பண்ணும்படி பரலோகத்துக்கு ஏறுகிறவன் யார்? கிறிஸ்துவை இறங்கி கவனிங்க, கிறிஸ்துவை இறங்கி வர பண்ணும்படி பரலோகத்துக்கு ஏறுகிறவன் யார்? அல்லது கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணும்படி, கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணும்படி பாதாளத்துக்கு இறங்குகிறவன் யார்? பாதாளத்துக்கு இறங்குகிறவன் யார் என்று உன் உள்ளத்திலே சொல்லாதிருப்பாயாக என்று சொல்லுகிறது மன்றி, என்று உன் உள்ளத்தில் சொல்லாதிருப்பாயாக என்று சொல்லுகிறது மன்றி, இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய், இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இதயத்திலும் இருக்கிறது என்றும் சொல்லுகிறது. உன் வாயிலும் உன் இதயத்திலும் இருக்கிறது என்று சொல்லுகிறது. இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கின்ற விசுவாசத்தின் வார்த்தையே. இந்த வார்த்தை நாங்கள் என்ன சொல்றாரு புரியுற மாதிரி சொல்லணும்னா, அங்க 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 போய் அலையாதீங்கன்றாரு. ஏன்னா அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்கன்னா, ரோம அரசாங்கத்துல அவங்களுக்கு உபத்திரவம் வந்த பொழுது அவங்க சிதறடிக்கப்பட்டுட்டு அவங்க எங்கெல்லாம் போறாங்களோ அங்கெல்லாம் என்ன கேட்கிறாங்களோ அதை கொண்டு சினகாக் ஜனங்கள், அதாவது சபையார் கூடி வருகிற இடத்துல அதை ஸ்தாபிக்கிறதுக்கு பாக்குறாங்க. இவர் என்ன சொல்றாருன்னா, உனக்கு ஏற்கனவே இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கொடுக்கப்பட்ட வார்த்தை உறுதியாய் உடைய கரங்கள் இருக்கிறது. இது சிஸ்டமேட்டிக் தியாலஜி. சிஸ்டமேட்டிக் தியாலஜினா இப்படிதான் தேவனுடைய நியமம் ஒழுங்கு இருக்கிறது. இந்த ஒழுங்குக்கு மாறாக அவர் கிரியை செய்கிற தேவன் இல்லை. அதற்காக ஒரு சபையிலே நாம் கூடி வரும் பொழுது புதிய விசுவாசிகளாய் வந்தாலும் விசுவாசத்தில் வளருவதற்கு ஆண்டவருடைய வார்த்தையை தான் நம்முடைய இதயங்களை நீரூற்றாய் மாற்றுகிறார். இதயங்களை நல்ல நிலமாக மாற்றுகிறார். இதயம் நம்புகிறது, விசுவாசிக்கிறது. இந்த வார்த்தையை இதயத்துல விதைக்கப்பட்டு இது நல்ல வளர்ச்சியாய் எப்படி வெளிப்படுகிறதுனா, நாம் அறிக்கை செய்கிற விசுவாச வார்த்தையின் மூலம். ஆமென். சொல்லுங்க ஹalleluya. நல்ல சத்தமா சொல்லுங்க ஹalleluya. அதனால தேவன் நமக்காக வைத்திருக்கிற நீதி எப்படி விளங்க பண்ணோம் அப்படின்னா, நாம் வானத்திற்கு ஏறுவதனால இல்ல, நாம் பூமிக்கு அடியில இறங்குகிறதுனால இல்ல, இதயத்தில் விசுவாசித்து நாவில் அறிக்கை செய்யும் பொழுது தேவனுடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையாய் மாறுகிறது. இது நீதியாய் எண்ணப்படுகிறது. ஆமென். இன்னைக்கு கிறிஸ்தவங்களுக்கு ரொம்ப கஷ்டமான விஷயம் இதுதான். கிறிஸ்தவங்களுக்கு ரொம்ப கஷ்டமான விஷயம் இதுதான். ஏன் பார்வை எல்லாம் உலகத்துல இருக்கிறதுனால, நம்ம உலகத்தோட நிறைய பின்னி பிணைஞ்சு வாழறதுனால நிறைய விஷயங்கள் நம்முடைய காதுகள்ல எதை கேட்கிறோம் அப்படின்றது, எப்படி எதை கேட்கிறோம்னா, குறைவுகளையும் பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் வேதனைகளையும், அப்புறம் நாம் பார்க்கிற காரியங்கள் எப்படி இருக்கு அப்படின்னா தரித்திரங்களையும் அப்புறம் வியாதியையும் நிறைய பார்க்கறதுனால நம்ம கீழே இறங்கிடுறோம், உலக அளவுக்கு இறங்கிடுறோம். ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு, அதெல்லாம் பண்ண வேணாம், இதயத்துல வார்த்தையை விதைச்சு நாவுல அறிக்கை செய், உன்னுடைய விசுவாசத்தை நான் நீதியாய் எண்ணுவேன். ஆமென். ஆண்டவர் ஆபிரகாம் பார்த்தாரு, ஆண்டவர் நோவாவை பார்த்தாரு. அவர்களுடைய விசுவாசம் தேவனுடைய பார்வைக்கு, எல்லாம் சத்தமா சொல்லுங்க, நீதியாக எண்ணப்பட்டது. ஆமென். நோவாவுடைய விசுவாசம் ஆண்டவருடைய பார்வைக்கு நீதியாய் எண்ணப்பட்டது. ஆபிரகாமுடைய விசுவாசம் தேவனுடைய பார்வைக்கு நீதியாய் எண்ணப்பட்டது. அப்ப நம்ம விசுவாசம் எதுல இருந்து வேரூன்றி நிற்கணும்னா, தேவனுடைய வார்த்தையில இருந்து வேரூன்றி நிற்கணும். ஆமென். ஹalleluya. நம்ம எங்க போனாலும் என்ன பண்ணாலும் நம்முடைய ஆணி வேறு எதுதான்? தேவனுடைய வார்த்தை. இந்த வார்த்தை யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென். இந்த வார்த்தையாகிய தேவன் எப்படி செயல்படுறாரு?
நமக்கு வழிகாட்டியா இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் மூலம். ஆமென். பரிசுத்த ஆவியானவர் தான் விசுவாசத்தை பெருக செய்கிறார். பரிசுத்த ஆவியானவர் தான் விசுவாசத்தை என்ன பண்றாரு? தூண்டி விடுகிறார். ஆமென். இல்லனா பாவியா இருக்கிற நானு அப்படி இந்த உலகம் பாவி 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 சொல்லும் பொழுது ஆண்டவர் நீ நீதிமான் அப்படின்னு அழைக்கிறாரு. நீ என்னுடைய பார்வைக்கு எப்படி பரிசுத்தவான் அப்படின்னு அழைக்கிறாரு. நம்மளால எத்தனை பேர்னால நம்ப முடியுது? நான் நீதிமான் எத்தனை பேரால் நம்ப முடியுது? நம்ப முடியறது இல்ல. ஏன் நம்ப முடிய மாட்டேங்குது? நிறைய நீ பாவின்றான் நம்ம காதுல விழுது. ஏன்னா இது வெளியில இருந்து வர சத்தம். உள்ள பரிசுத்த ஆவியானவர் நீ பரலோகத்திற்காக ஆயத்தப்படுத்தப்படுகிறவன். பரலோகம் பரிசுத்தம் இல்லாமல் அங்க போக முடியாது. அந்த பரிசுத்தத்தை உனக்குள்ள முழுமையாக்குறதுக்கு தான் நான் உன் கூட இருக்கிறேன். உன்னை தூய்மையாக்குகிறது தேவனுடைய வார்த்தைன்னு யார் சொல்லி கொடுக்கிறது நமக்கு? இது உள்ள இருந்து நம்ம நம்பலனா வெளிப்புறமா இது செயல்படாது, காண்பிக்க முடியாது. அப்ப விசுவாசம் உள்ள இருந்து நான் நீதிமான் என்று நான் விசுவாசித்து நம்பல அப்படின்னா வெளிப்புறமா நான் பாவின்னு சொல்லுவேன். இன்னொன்னு சொல்லட்டுமா? உங்களுடைய வேதத்தை 1 யோவான் 2ஆம் அதிகாரத்திற்கு திருப்பிக் கொள்ளுங்கள். 1 யோவான் 2ஆம் அதிகாரம். வார்த்தையினாலே உண்டாகிறதான விடுதலை எப்படி, விசுவாசத்தினாலே நமக்கு கிடைக்கிறதான உறுதி என்னவா இருக்கிறதுன்னு நம்ம இத்தனை நாளா பார்த்துக்கிட்டு இருக்கோம். திருப்புங்க 1 யோவான் 2ஆம் அதிகாரம். 2ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து. நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக, நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக, கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, கவனிங்க, நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாய் இருக்கிறார். சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாய் இருக்கிறார். யார் இவரு? சொல்லுங்க, யார் இவரு? ஆண்டவராகிய இவருக்கு இன்னொரு பேர் இருக்கு. என்ன அப்படின்னா நமக்காக வழக்காடுகிற தேவன். அவர் என்ன பண்றாரு? நமக்காக வழக்காடுகிறார். பிதாவின், அதாவது 3 வருஷம் ஊழியத்தை, இயேசு கிறிஸ்துவினுடைய 3 வருஷ ஊழியத்தை நம்ம ரொம்ப பெருசா பேசுறோம். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் அவர் செய்த 3 வருஷ ஊழியங்கள். ஆனால் அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு, வானத்துக்கு அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு அவர் செய்கிற ஊழியம் இன்னும் அதை விட மேன்மையான ஒரு ஊழியம். இன்னும் அதை விட ஒரு மேன்மையான ஊழியம். அன்னைக்கு வேதத்துல நான் பார்க்கிறோம், ஒரே ஒரு முறை பிரதான ஆசாரியன் என்ன பண்றான்? தேவாலயம், அதாவது மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள பிரவேசிக்கிறதுக்கு ஒரே முறை, வருஷத்துக்கு ஒரு முறை போறதுக்கு நிறைய சுத்திகரிப்பு வேலை நடக்குது. நிறைய அவனை பரிசுத்தப்படுத்திக்க வேண்டியது இருக்கு. இருந்தாலும் பயம். இடுப்புல ஒரு பெல்ல கட்டிக்கிட்டு, இடுப்புல இருந்து ஒரு பெரிய கயிறை வெளிய ஆட்கள் பிடிச்சு வச்சுக்கிறதுக்கு ஒரு கயிறு. ஏன்? பரிசுத்தமா இல்லைன்னா அவர் உயிரோட இருக்காரா செத்துருவாரான்றது தெரியாது. ஆமென். அன்னைக்கு அந்த ஒரு முறை எல்லா ஜனங்களுக்காகவும் போய் பரிந்து பேசுறதுக்கு அவ்வளவு அந்த ஒரு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அது நிழல். இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பாக இது செய்ய வேண்டிய காரியம். உங்களுக்காக ஒருத்தர் வர போறாரு, உங்களுக்காக பரிந்து பேசுறதுக்கு அவர் பிதாவின் வலது பாரிசத்துல உட்கார போறாரு. இது வருஷத்துக்கு ஒரு முறை அவர் பரிந்து பேச மாட்டாரு. இனி நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் தினந்தோறும் 2000 வருஷமா உங்களுக்காகவும் எனக்காகவும் இத செஞ்சுக்கிட்டு இருக்கிற, அயராது செஞ்சுக்கிட்டு இருக்கிற இயேசு கிறிஸ்துவை நீங்களும் நானும் சொல்லுங்க என்ன பண்றோம்? சொல்லுங்களேன் சத்தமா, என்ன பண்றோம்? விசுவாசிக்கிறோமா?
நம்ம யாரு சொல்லுங்க சத்தமா? விசுவாசிகள். விசுவாசிக்கிறோமா? விசுவாசிக்கிறோமா? ஏன்னா அவர் எதை எடுத்துட்டு போறாருங்க? இங்க ஒரு ஆட்டுக்குட்டி ரத்தத்தை தூக்கிட்டு போனோம். அது நல்ல ஆடா பார்த்து அதை அழகா பராமரிச்சு அந்த நல்ல ஆடை மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள தூக்கிட்டு போனோம். தூக்கிட்டு போயிட்டு நான் பரிசுத்தமா இல்லைனாலும் சரி, இந்த ஆடனுடைய தூய்மையான ரத்தம் பரிசுத்தமா இல்லைனாலும் சரி அங்க எடுபடாது. ஏன்னா ஆண்டவர் எவ்வளவு உயர்ந்தவர், மேலானவர், மாறாதவர், பரிசுத்தர், நீதிபரர்னு காண்பிக்கிறதுக்கு, அவர் வெளிப்படுத்துறதுக்கு இப்படி ஒரு முறைமையை வச்சிருந்தார். ஆனா இன்னைக்கு நமக்கு அதாவது ரொம்ப அழகான ஒரு வார்த்தை இருக்கு. அவர் நமக்கு உடன்படிக்கை, அதாவது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் இருக்கிறார். புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்காருன்னு வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. ஹல்லேலூயா. சொல்லுங்க நல்ல சத்தமா. ஹல்லேலூயா. என்ன சொல்லுதுன்னா வேதத்துல ஒரு இடம், இந்த வசனம் எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. என்ன சொல்லுதுன்னா, அநேக நீதிமான்கள் இருக்காங்க, அநேக பரிசுத்தவான்கள் இருக்காங்க, தேவ தூதர்கள் இருக்காங்க, நிறைய தீர்க்கதரிசிகள் இருக்காங்க. இவர்களின் நடுவிலே புதிய உடன்படிக்கை மத்தியஸ்தராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். இவர் என்ன பண்றாருன்னா உங்களுக்காகவும் எனக்காகவும் வழக்காடுறாரு. நான் சொன்ன நாவின் அதிகாரத்துல எல்லாம் வச்சிருக்காரு. ஆமென். இந்த பாருங்க, வழக்காடுறாரு அப்படின்னா அவர் கெஞ்சிக்கிட்டு இல்ல. இதை நம்ம யோசிக்கணும். ஏன்னா ரத்தத்தை சிந்தி பிதாவினுடைய கோபத்தை மாற்றி நம்மையும் பிதாவினிடத்துல அவர் ஒப்புரவாக்கி ஒரு நல்ல புதிய உறவை புதுப்பித்த வேலையை இயேசு கிறிஸ்து நமக்காக செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதனாலதான் நீங்களும் நானும் விலையேற பெற்றவர்கள். இயேசு கிறிஸ்து அவ்வளவு பெரிய ஒரு தேவனாய் இருக்கிறார். என்ன பண்றாருன்னா, இவர் போயிட்டு அங்க பிதாவின் வலது பாரசத்துல நமக்காக வழக்காடுகிற தேவனா இருக்கிறாரு. இப்ப ஒரு கோர்ட்டுக்கு, எத்தனை பேர் கோர்ட்டுக்கு போயிருக்கீங்க? நம்ம எல்லாம் ரொம்ப நல்லவங்க, கோர்ட்டுக்கெல்லாம் போக மாட்டோம் அந்த வாசலையே. ஆனா சில நேரம் நம்ம போய் பார்க்கணும் அதெல்லாம் என்ன நடக்குது, ஏது நடக்குது. ஏன்னா உலகம் தெரியாமலே வாழக்கூடாது பாருங்க. கோர்ட்னா பயம், போலீஸ்காரனா பயம். ஏன் பயம்? ஏன் பயம்? ஏதோ ஒரு பயம். எப்படியோ ஒரு பயத்துல வாழறாங்க. நாங்க விடுங்க எங்களை, நாங்க ஒரு பயத்துல வாழ போறோம். ஆண்டவர் விடுதலையா நான் சொல்லிக் கொடுக்குறேன். இன்னைக்கு உண்மையாவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக என்ன செஞ்சிருக்காருன்னா, அங்க நமக்காக என்ன சொல்றாருன்னா, எல்லாத்தையும் கரெக்டா எடுத்து வச்சுக்கிட்டு, என் புள்ள என் ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கு. பாவம் கண்டிப்பா உலகத்துல இருக்கு, ஆனா பாவத்தின் ஆளுகையில என் புள்ள வாழல. இதை நீங்க நம்பணும், விசுவாசிக்கணும். அதுக்குதான் நம்மள விசுவாசின்னு ஆண்டவர் அழைச்சிருக்காரு. ஆமென். ஹல்லேலூயா. நீ பாவி பாவி பாவின்னு சொல்றதுக்கு இல்ல, நீ ரத்தத்தால கழுவப்பட்டன்னு தினந்தோறும் அங்க பரலோகத்துல பிதாவின் வலது பாரசத்துல உட்கார்ந்துகிட்டு வருஷத்துக்கு ஒரு முறை இல்ல, வருஷம் முழுசும் நமக்காக பரிந்து பேசுகிறது. எவ்வளவு மேலான பாக்கியம், எவ்வளவு மேலான பாக்கியம். என்ன பண்றாரு தெரியுமா? எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு அவர் சொல்றாரு, என் ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்காரு, என்னுடைய சாயலை உடையவனா இந்த மகள் இருக்காங்க அப்படின்னு அவர் உலகத்திலேயே பெஸ்ட் அட்வொகேட், உலகத்திலே பெஸ்ட் விஸ்டம், உலகத்திலே சிறந்த ஞானி, சிறந்த என்ன சொல்றதுங்க வாதாடக்கூடியவர், சிறந்த என்ன சொல்றதுங்க பாயிண்ட்ஸ் நமக்காக வச்சிருக்காரு. நம்ம போயிட்டு விசுவாசம் இல்லாம நான் குப்பை, நான் தூசி, நான் எதை சொல்றேனோ அதை வச்சுதான் அங்க அவர் என்ன பண்ண முடியும் பாருங்க. நம்ம கோர்ட்டு உள்ள போறோம், நம்ம ஒரு லாயரை ஹையர் பண்ணி ஏதோ ஒரு தப்பு செஞ்சுட்டோம். அந்த லாயர் நீ தப்பு இல்லைன்னு நமக்கு வாதாடுறாரு. நம்ம போயிட்டு ஜட்ஜு முன்னாடி இல்லைங்க நான் செஞ்சாலும் செஞ்சிருப்பேன், ஞாபகம் இல்லாம நான் செஞ்சிருப்பேன்னு சொன்னா போச்சு, இவனுக்கு நான் லாயருக்கு காசு கொடுத்தது வேஸ்ட்.
அவன் எனக்காக வாதாடணும் எடுத்து வச்ச எல்லா பாயிண்ட்டும் வேஸ்ட். ஏன்னா என் வாயினால நான் இந்த லாயரின் கீழே விட்டேன். என் வாயினால நானே என் வாழ்க்கையில நான் என்ன பண்ணிட்டேன், மாட்டிக்கிட்டேன். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கிற வேத வசனத்தின் அதிகாரத்தை ஞானத்தோடு நாம் உபயோகப்படுத்த வேண்டும். நமக்காக அவர் வழக்காடுறாரு. இயேசு கிறிஸ்து சொல்றாருன்னா அதே விஷயத்தை நானும் என் வாழ்க்கையில் அறிக்கை செய்யணும். ஆமென். அவர் எனக்காக ஒரு காரியத்தை நியமித்து வச்சிருக்காருன்னா அந்த காரியத்தை நானும் என் வாயில அறிக்கை, என் வார்த்தையும் இயேசுவினுடைய வார்த்தையும் ஒண்ணுனா பிதாவாகிய தேவன் அதை அங்கீகரிக்கிறாரு. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஒன்று சொல்றாரு, நான் ஒண்ணு சொல்றேன், உலகம் ஒண்ணு சொல்லுது, எல்லாத்திலையும் மாட்டிக்கிட்டு நான் குழம்பிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா தேவனுடைய அவருடைய நீதி இந்த விசுவாசத்துல இணைகிறது இல்ல. அவருடைய நீதி எது? ஆபிரகாம் எதையுமே பார்க்கல, அவனுக்கு முன்னாடி என்ன பண்ணல, எதையுமே பார்க்கல. ஆனா நம்பி அவனுடைய வாழ்க்கைய ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தான். தேவனுக்கு அது நீதியாய் இருந்தது. நோவா எந்த ஆசீர்வாதத்தையும் பார்க்கல, ஆனா நம்பி அந்த அவனுடைய வாழ்க்கையை தேவனுக்கு ஒப்பு கொடுத்தான். மழைனா என்னன்னு தெரியாது, ஆனா நம்பி ஆண்டவரை விசுவாசித்தான். தேவன் அவனுக்கு அதை நீதி என்று எண்ணினார். ஹல்லேலூயா. தேவனுடைய பார்வையில நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும் அப்படின்னு சொன்னா குறை உள்ளது நம்ம என்ன பண்ணக்கூடாது, சொல்லுங்களேன், பேசக்கூடாது. 13ஆம் அதிகாரம் நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்க. நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். மனுஷன் தன் வாயின் பலனால் நன்மையை புசிப்பான். மனுஷன் தன் வாயின் பலனால் நன்மையை புசிப்பான். துரோகிகளின் ஆத்துமாவோ கொடுமையை புசிக்கும். என்னவா? ஏன் வாய்க்கும் ஆத்மாக்கும் ஒரு தொடர்புங்க? ஏன் வாய்க்கும் ஆத்மாக்கும் ஒரு தொடர்பு? ஆமென். நம்முடைய ஆத்துமா, நம்ம பாருங்க, நம்முடைய ஆவி தேவனிடத்திலிருந்து வருகிறது ஒன்றாய் இருக்கிறது. நம்முடைய சரீரம், ஆவி, ஆத்துமா, இது மூணு தான் மனுஷனுடைய வாழ்க்கையில காண்பிக்கப்படுகிற ஒரு காரியமா இருக்கிறது. எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த சரீரம் என்னவாகப்படும்? இந்த சரீரம் மறுரூபமாக்கப்படும். நாம் மரித்து உயிரோடு எழும்பி இந்த சரீரம் மாறுபாடுள்ள, அதாவது மாற்றப்பட்ட ஒரு சரீரமா, இந்த சரீரத்தோட நாம் பரலோகம் போக முடியாது. ஆண்டவருடைய வருகையில அவர் புது சரீரத்தை நமக்கு கொடுப்பார். ஆமென். ஆனா எதை நம்ம அதிகமா நம்முடைய வாழ்க்கையில ஃபீட் பண்றோமோ, கவலையை நான் அதிகமா என் வாழ்க்கைக்கு நான் என்ன பண்ணா, நான் என்ன சொல்றது, உட்கொண்டால், கவலையை நான் அதிகமா உட்கொண்டா என் ஆத்துமா கவலைப்பட ஆரம்பிச்சிடும். ஆவி கலங்கமற்றது, தேவனிடத்திலிருந்து வந்தது. அவர் நாசியிலே சுவாசத்தை ஊதினார், அது அவர்கிட்ட இருந்து வந்துச்சு. நம்ம செத்து போயிட்டோம்னா அது கலங்கமே ஆகிறது இல்லை, ஆவி கலங்கமே ஆகாது, அது அவர்கிட்ட போயிடும். ஆமென். ஆனா ஆத்துமா நமக்குள்ள தேவன் எதை வச்சிருக்காருன்னா நன்மைய தீமைய சரி பார்க்கிறதுக்கு வச்சிருக்காரு, டிசர்ன் பண்றதுக்கு வச்சிருக்காரு. டிசர்ன்மென்ட்னா என்னது? உணர்றதுக்கு வச்சிருக்காரு. அப்ப இந்த ஆத்துமா என் நாவல நான் எதை அறிக்கை செய்யறனோ அதை நம்பும். ஆமென். நான் குறைவிலேயே இருக்கிறேன்னா என் ஆத்துமா அதை நம்பும். நான் கடத்திலேயே இருக்கிறேன்னா என் ஆத்துமா அதை நம்பும். நான் பாவத்திலே இருக்கிறேன்னு என் வாயில நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன்னா என் ஆத்துமா அதை நம்பும். அப்ப நான் பரிசுத்தவான், தேவன ஆண்டவராகிய தேவனுடைய என்னுடைய கிரியையை விட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய தியாகம் பெருசுன்னு நான் என்னைக்கு நம்புறனோ அன்னைக்கு என் ஆத்துமா புதுப்பிக்கப்படும். ஆமென். மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாக்கப்படுகிறீர்கள். இந்த மனம் என்கிற விஷயம் தான் ஆத்துமா. ஹல்லேலூயா. நீங்களும் நானும் எப்படி நீதியா என்ன பண்றோம்? இந்த ஆத்துமா புதுப்பிக்கப்பட்ட ஆத்துமா என்று. அப்ப இது எப்படி வருது? நாவல நான் அறிக்கை செய்யும் போது வருது. இந்த வார்த்தை என்ன சொல்லுது?
வாயின் பலனால் நன்மையை புசிப்பான். ஆமென். மனுஷன் வாய் பலனால் நன்மையை புசிப்பான். 3வது வசனம் வாசிங்க. தன் வாயை காக்கிறவன் தன் வாயை காக்கிறவன் தன் பிராணனை காக்கிறான். தன் பிராணனை காக்கிறான். தன் உதடுகளை விரிவாய் திறக்கிறவனோ கலக்கம் அடைவான். ஆமென். 6வது வசனம் வாசிங்க. நீதி உத்தம மார்க்கத்தானை காக்கும். நீதி உத்தம மார்க்கத்தானை, இந்த தேவனுடைய நீதியை குறித்து தான் பேசிக்கிட்டு இருக்கோம். 9வது வசனம் வாசிங்க. நீதிமான்களின் வெளிச்சம் சந்தோஷிப்பிக்கும், துன்மார்க்கரின் தீபமோ அணைந்து போம். ஆமென். சொல்லுங்க ஹalleluya. நல்ல சத்தமா சொல்லுங்க ஹalleluya. 15வது வசனம் வாசிங்க. நற்புத்தி தயை உண்டாக்கும், துரோகிகளுடைய வழியோ கரடுமுரடானது. நல்ல புத்தி தயை உண்டாக்கும், தயையை உண்டாக்கும். 14வது வசனம் வாசிங்க. ஞானவான்களுடைய போதகம், ஞானவான்களுடைய போதகம் ஜீவ ஊற்று, ஜீவ ஊற்று. அதனால் மரண கண்ணிகளுக்கு தப்பலாம். அதனால் ஹalleluya. அப்ப எங்க ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையின் மேன்மைக்கு அதிகாரத்தை வச்சிருக்காரு பாருங்க. ஹalleluya. நேற்றைய தினத்துல என்னுடைய நண்பரை நான் சந்திக்க நேரிட்டது. ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருந்தாரு. இன்னொரு நண்பர் ஒரு பெரிய ஊழியம் அதை நிறுவி அநேக ஆயிரக்கணக்கான வாலிபர்களை அவர் ஆண்டவருடைய வழிக்கு, ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கு நேராய் கொண்டு போகிறார். நிறைய கார்ப்பரேட் ஆபீசர்ஸ் எல்லாம் அவங்கள கொண்டு போய் ஆண்டவருடைய காரியங்களை, நிறைய ஆண்டவரை அறியாதவர்கள் இவங்க கிட்ட தேவனை ஏற்றுக்கொள்கிற ஒரு நிலைமை. ஆனா இவருடைய சூழ்நிலை இன்னைக்கு எப்படி இருக்குன்னா, போன வியாழக்கிழமை ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி நடந்தது. 40 தான் இருப்பார், பெரிய வயசுலாம் இல்லை. ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி நடந்தது. ஓப்பன் ஹார்ட் சர்ஜரினா ஆஞ்சியோபிளாஸ்டர் பண்ண முடியாது, பிளாக் எல்லாம் எடுக்க முடியாது. இதயத்தை திறந்து தான் ஓபன் பண்ணி தான் அங்க அதை சரி பார்க்க முடியும். அப்படி ஒரு இது நடந்தது. 4 வருஷமா டயாலிசிஸ் எடுத்துட்டு இருக்காரு. ஆமென். இத நம்ம வச்சுக்கிட்டு, இது உலகத்துக்கான காரியம், இத நம்ம வச்சுக்கிட்டு ஆண்டவர் அவரை சுகப்படுத்த மாட்டார் நம்ம சொல்ல முடியுமா? ஆமென். ஏன் நம்மளால சொல்ல முடியாதுன்னா, மனுஷனுடைய எண்ணம் பூமி அளவுல இருக்கு, தேவனுடைய எண்ணம் வானம் அளவுல இருக்கு. போன வாரம் நம்ம இத பார்த்தோம். என்னுடைய எண்ணம், என்னுடைய நினைவுகள் உன்னுடைய நினைவுகள் அல்ல, என்னுடைய வழிகள் உன்னுடைய வழிகள் அல்ல. பூமி வானத்திற்கு எவ்வளவு உயர்வா இருக்கிறதோ என்னுடைய நினைவு உங்கள் மீது அப்படி இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்போ வானத்துக்கு எதுக்கு ஆண்டவருடைய நினைவை அவர் பொருத்தி பார்க்கிறாருன்னா, அவருடைய எண்ணம் உங்கள் மேல, என் மேல அவ்வளவு மேலானதா இருக்கு. ஹalleluya. நிறைய பேருக்கு இது கொஞ்சம் குழப்பமா இருக்கும், தலைக்கு மேல போவே எனக்கு புரியுது. ஏன் அப்படின்னா, ஆண்டவருடைய நடத்துதல் நம்முடைய வாழ்க்கையில அனுபவிக்காததுனால, குறைவே அதிகமா பார்க்கறதுனால, கீழேயே நம்ம இருக்கணும், நம்முடைய நிலைமை மேலோங்கி வரக்கூடாது, நம்ம பூமியில ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க கூடாது, இப்படிப்பட்ட எண்ணமுடையவர்களா நம்ம இருக்கிறதுனால இந்த காரியங்கள் புரியாது. ஆமென். ஆதாம் ஏவாள் 2 பேருக்கு எதுக்கு பொன் விளைகிறதான பூமியை ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தில் வைக்கணும்? அவன் நடக்கிற இடம்லாம் கீழே, அவன் 4 திசையிலும் ஆறுகளை தேவன் உண்டு பண்ணி, ஏன் இந்த 4 திசையிலிருந்து வர தண்ணீர் அவனுடைய வாழ்க்கைக்கு மேலானதை பெஸ்ட தான் ஆண்டவர் ஆதாம் கொடுத்தாரு. ஏன் கிறிஸ்தவங்க இல்ல ஆண்டவர் அப்படிலாம் பண்ணுவாரு அவரு, ஆனா நானு இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு இருக்க முடியாது. வேதம் சொல்லி கொடுக்கல. ஹalleluya. இங்க நம்முடைய எல்லா விதமான உயர்வை தேவன் எனக்கு கொடுத்தாருன்னு இங்க நான் காண்பிக்கலனா வேற எங்க போய் காண்பிக்கிறது? சொல்லுங்களேன். சரீரத்தில் பூரண சுகம் இது தேவன் எனக்கு கொடுத்தாருன்னு இங்க நான் காண்பிக்கலனா வேற எங்க போய் காட்டு? வேற உலகத்துல போய் வாழ போறோமா? இல்ல. ஆமென். தேவனுடைய ஆசீர்வாதம், தேவனுடைய ஐஸ்வர்யம் எதை கொடுக்குமா? சரியா தெரியல. தேவனுடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யம்
கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதினுடைய அவர் வேதனையை கூட்டார். கேட்டீங்களா அந்த வசனம்? கவனிச்சீங்களா? அப்ப தேவன் நமக்கு ஒரு காரியத்தை கொடுக்கிறாருன்னா அது எப்படிப்பட்டதா இருக்கும்? எப்படிப்பட்டதா இருக்கும்? வேதனை இல்லாததா இருக்கும். ஆமென். அப்ப இந்த உலகத்துல நான் வேதனை படுறேன் அப்படின்னா நான் எங்க போனோம்? இந்த உலகத்துல நான் கவலைப்படுறேன் அப்படின்னா நான் எங்க போனோம்? பிலிப்பியர் 4 அதிகாரத்துக்கு போனோம். 6 வசனம் வாசிங்க. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஸ்தோத்திரத்துடனே கூடிய ஜெபம் கூட எப்படி இருக்க கூடாது? சரி, ஸ்தோத்திரத்துடனே வேண்டுதல் ஆண்டவருக்கு செலுத்துங்க. ஏன் கவனிங்க, அத கீழே வசனம் வாசிங்க. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஹல்லேலூயா. இது எங்க இருந்து நமக்கு மூலாதாரமா வருது? மனுஷன் நமக்கு உதாரணம் இல்ல, கிறிஸ்து இயேசுவுக்குள்ள வாழற வாழ்க்கை தான் உதாரணம். ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள்ள குறைவு இல்ல. ஏன்னா அவர் மரணத்தை ஜெயித்த தேவனா இருக்கிறாரு. கிறிஸ்து இயேசுவுக்குள்ள போராட்டம் உபத்திரவம் இல்ல. ஏன்னா புத்தி கெட்டாத சமாதானம் அவர்கிட்ட இருந்து தான் நமக்கு வருகிறது. 1ஆம் வசனம் சொல்லுது, நீங்கள் என்னவா இருக்கணுமா? எப்பொழுதும் கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள், மனமகிழ்ச்சியா இருங்கள். வரலையா? Rejoice in the Lord always, and again I say rejoice. ஏன் கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள். அத நான் மறுபடியும் சொல்றேன். ஏன் சொல்றாரு? வாசிங்க 4ஆம் வசனம். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறேன். இதெல்லாம் ஏன் கிறிஸ்தவர்களுக்கு கிறிஸ்தவ போதனையில சபைக்குள்ள தேவன் கற்றுக் கொடுக்கிறார் தெரியுமா? ஏன் கற்றுக் கொடுக்கிறார் தெரியுமா? நீங்களும் நானும் இந்த உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கிறோம். ஆமென். சந்தோஷமா இருக்குது எப்படின்னு அவன் நமக்கு சொல்லி கொடுக்கிறது இல்ல, நம்ம தான் அவனுக்கு சொல்லி கொடுக்கிறோம். ஆமென். கிறிஸ்தவர்கள் எப்பவுமே துக்க முகத்தோட இருந்த ஆண்டவர் எப்படிப்பட்டவர் அவன் தெரிஞ்சுப்பான். உலகத்தை ஆண்டவர் எப்படிப்பட்டவன் தெரிஞ்சுப்பான். சொல்லுங்க, இவர் ரொம்ப சோர்ந்து போயிருக்க ஆண்டவர் போல இருக்கு அப்படின்னு அவன் இல்ல. பவுல் இது எந்த நிலைமையில எழுதுறாரு தெரியுமா? இந்த பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தை எந்த நிலைமையில எழுதுறாரு தெரியுமா? கை கால்கள் பூட்டப்பட்ட நிலைமையில, கழுத்து பூட்டப்பட்ட நிலைமையில, குனிஞ்சு கைய கால் அப்படி நீட்டிக்கிட்டு. ஏன்னா அன்னைக்கு அந்த ரோம அரசாங்கத்துல சிறைச்சாலை 3 அடி கூட இல்ல. இந்த புல்பிட் அளவு பெருசு கூட சிறைச்சாலை இல்ல. அந்த மாதிரி ஒரு நிலைமையில, ஏன்னா சந்தோஷம் சமாதானம் பூமி கொடுக்கிற ஒன்று இல்ல, பரலோகம் கொடுக்கிறது ஒன்று. ஆமென். இது தேவன் நம்முடைய வாழ்க்கையில கிறிஸ்துவுக்குள்ள நம்மை அவர் நிறைவாக்கி இருக்கிறார் என்றால் பூமி அழுகையிலும் குறைவிலையும் வேதனையிலும் போராட்டத்திலும் இருக்கும். ஆனா இந்த குறைவு போராட்டம் வேதனை வலி பலவீனத்தின் மத்தியில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரலோக ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் பரலோகத்தை வெளிப்படுத்துவதற்கு எப்படி சந்தோஷமா வாழுறது, எப்படி விசுவாசமா வாழுறது, எப்படி தைரியமா வாழுறது, எப்படி விடுதலையோட வாழுறது, எப்படி விசுவாச அறிக்கை செய்து ஜெயம் எடுத்துக் கொள்றதுன்னு அவருக்குள்ள அவர் பதிலை வைத்து கற்றுக் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப உலக சூழ்நிலை நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை தாக்கவோ குறைக்கவோ கூடாது. பாருங்க, பரலோக தேவன் தாமே அவருடைய முழுமையான நிறைவின் ஆசீர்வாதத்துல நம்மை அவர் நடத்துறார். இது எப்படி நமக்கு இந்த விசுவாசம் வருது அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நம்முடைய வாழ்க்கைக்கு பரலோகத்திலிருந்து பாருங்க எல்லாத்தையும் நமக்காக அவர் செய்து கொண்டிருக்கிற தேவனா இருக்கிறாருங்க. நம்ம செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். என்ன செய்யணும் தெரியுமா? இந்த 100க்கு 100 அவருடைய இந்த வாழ்க்கைய அவருடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுத்துடணும். ஹல்லேலூயா. 100க்கு 100 இந்த வாழ்க்கை அவர் ஆளுகைக்கு
ஒப்பு கொடுக்கணும். ஆமென். நான் கேள்வி கேட்க கூடாது. எனக்கு பதில் தெரிஞ்சாதான் நான் என் வாழ்க்கையை இதுக்கு ஒப்பு கொடுப்பேன்னு சொல்ல. ஆமென். சில நேரம் நம்முடைய எதிர்பார்ப்பு ரொம்ப குறைவானதா இருக்கும். நான் சொன்ன என்னுடைய நண்பர் அந்த நிலைமையில இருக்காரு. இன்னொரு நண்பர் வந்தாரு. 2 மணி நேரம் அவர்கிட்ட நான் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்தேன். நம்ம சபைக்கும் அவர் ரொம்ப தொடர்புள்ள ஒரு நபரா இருக்காரு. அவர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். சரி பேசினது என்ன பேசினேன் தெரியுங்களா? 2 மணி நேரமும் 1 நிமிஷம் கூட சொந்த கதையை பேசல. 2 மணி நேரமும் நீ எப்படி இருக்க, உனக்கு என்ன கஷ்டம் இருக்கு பேசல. அவன் ஜீவனை பேசு, அதான் ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுத்திருக்காரு, அதான் நம்ம பேசுறோம். அவன் என்ன அவர் சொன்ன வார்த்தை என்ன ஆச்சரியப்படுத்துச்சு. இன்னொரு பக்கம் என்னை இன்னும் தாழ்மையாக்குச்சு. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துற அளவுக்கு மாத்துச்சு. அவர் கூட இருக்கிறவங்க பெரிய பெரிய பிசினஸ்மேன். அவர் என்னை பார்த்து இப்படி நிக்கிறாரு, என்கிட்ட வந்து இப்படி நிக்கிறாரு, தலையை கீழே போட்டுக்கிட்டு நிக்கிறாரு. நின்றுட்டு என்ன சொல்றாருன்னா, இன்னொரு நண்பர் அவருக்கு வந்து கோடிகள்ல பிசினஸ் இருக்கு. அவர்கிட்ட என்னை பத்தி என்ன சொல்றாருன்னா, இவர் என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன், என்னோட வயசுல பெரியவர். அவர் he is my mentor. மென்டர்னா தெரியுமா? எனக்கு வழிகாட்டி அப்படின்னு. எந்த தகுதியும் எனக்கு இல்ல. ஆமென். சாமா எனக்கு எந்த தகுதியும் இல்லை. ஆனால் தேவனுடைய வார்த்தைய நம்ம பிடிச்சுக்கிட்டு அவருடைய வார்த்தையை நம்ம அதிகாரமா பேசுறதுனால அவர்கள் பார்வையில தேவன் நம்மை உயர்த்தி வைத்திருக்கிறார். ஆமென். உலகத்துக்கு இதுதான் நான் சொன்னேன், உலகத்திற்கு நம்மளை வெளிச்சமா ஆண்டவர் வச்சிருக்காரு. அப்ப தேவன் எதிர்பார்க்கிற மாதிரி தான் நம்ம பூமியில வாழணும். ஆமென். பூமி காட்டுற அந்த ஒரு உதாரணத்தை பூமியில நம்ம மற்ற ஜனத்துக்கு என்ன பண்ணக்கூடாது? கிறிஸ்தவங்க இவங்க யாருக்கும் சேர மாட்டாங்க, இவங்க சைலண்டா இருப்பாங்க, இவங்க வந்து எதுவும் இது பண்ண மாட்டாங்க. ஒன்னு சொல்லட்டுமா? அமெரிக்க தேசத்துல இருக்கிற எல்லா பெரிய பைபிள் காலேஜஸும், பெரிய பெரிய பைபிள் காலேஜஸ், பெரிய பெரிய யூனிவர்சிட்டிஸ், பெரிய பெரிய அமெரிக்கா மட்டும் இல்ல, வெஸ்ட்ல இருக்கிற எல்லா காரியங்களும் யாருனால் நிறுவப்பட்டது தெரியுமா? யாருனால் நிறுவப்பட்டது தெரியுமா? பிரசங்கியார்களால. சயின்டிஸ்ட் அதை நிறுவல. ஆமென். ஸ்காலர்ஸ் அதை நிறுவல. அப்புறம் பெரிய பெரிய பணக்காரவங்க காலேஜ் ஸ்டார்ட் பண்ணல. பெரிய பெரிய பிரசங்கியார்கள் யூனிவர்சிட்டிஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஏன்? வார்த்தையின் அதிகாரம். ஹல்லேலூயா. அப்ப தேவன் ஏன் இந்த காரியத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறாரு அப்படின்னு சொன்னா, இனி வரும் நாட்கள்ல புலம்புறதை விட்டுறணும். இயேசு கிறிஸ்துவுடைய ஜெபத்தை கவனிச்சு பார்த்திருக்கீங்களா? இயேசு கிறிஸ்துவுடைய ஜெபத்தை உண்மையா இயேசு கிறிஸ்துவுடைய ஜெபம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா மத்தேயு 6ஆம் அதிகாரத்துக்கு போக கூடாது. ஏன் போக கூடாதுன்னா, ஏன் போக கூடாது தெரியுமா? மத்தேயு 6ஆம் அதிகாரம் எப்படி ஜெபம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்தாரு. எப்படி ஜெபம் பண்ணணும்ங்கறத யோவான் 17ஆம் அதிகாரத்துல தான் போய் கற்றுக்கொள்ள வேண்டும். யோவான் 17, மத்தேயு 17. இயேசு கிறிஸ்து யோவான் 17ங்களா? இயேசு கிறிஸ்து தனக்காக ஜெபிக்கிறாரு. இயேசு கிறிஸ்து மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறாரு, எருசலேமுக்காக ஜெபிக்கிறாரு, அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கிறாரு. அங்க கற்றுக்கொள்ளணும் இயேசு கிறிஸ்துவுடைய ஜெபமும் அவருடைய வல்லமையும் எப்படிப்பட்டதா இருக்குன்னு அங்க என்ன பண்ணணும்? கற்றுக்கொள்ளணும். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்ன சொல்றாரு? முதல்ல யோவான் 17ஆம் அதிகாரம் வாசிங்க. இயேசு இவர்களை சொன்ன பின்பு கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து பிதாவே வேளை வந்தது, நீ என்னுடைய குமாரனுக்கு தந்தருளிய யாவருக்கும் அவர் நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டு என்ன பண்றாரு இயேசு கிறிஸ்து? உலகத்தின் மாதிரியை விசுவாசிகளுக்கு காட்டல,
அவருடைய ஜெபத்தை அப்படியே வந்து ரொம்ப அப்படியே என்ன சொல்றதுங்க குறைவான நிலையில ஆண்டவருக்கு பண்ணல. என்ன பண்றாரு? வேலை வந்தது, நீர் உம்முடைய குமாரனுக்கு தந்தருளின யாவையும் யாவருக்கும் நம்ம எல்லாரையும் சொல்றாருங்க அவரு. ஆமென். நீர் உம்முடைய குமாரனுக்கு தந்தருளின யாவருக்கும் அவர் நித்திய ஜீவனை மாம்சமான யாவர் மேலும் நீர் அவருக்கு அதிகாரம் கொடுத்தபடியே உம்முடைய குமாரன் உம்மை மகிமைப்படுத்தும். எல்லாமே ஆண்டவரை பத்தி சொல்ற காரியம். ஆமென். நீங்களும் நானும் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணும் பொழுது பாருங்க, நீங்க இதை எனக்கு கொடுத்திருக்கீங்க, அந்த நிச்சயம் எனக்கு இருக்கு ஆண்டவரே. நீங்க இதை எனக்கு அருள பண்ணிருக்கீங்க, அந்த நிச்சயம் எனக்கு இருக்கு. நீங்க இதை வாக்குத்தத்தம் பண்ணிருக்கீங்க, அந்த நிச்சயம் எனக்கு இருக்கு. இந்த வார்த்தையை கொடுத்திருக்கீங்க, அதை நான் உபயோகப்படுத்தி ஜெயம் எடுத்துக் கொள்ள முடியும், அந்த நிச்சயம் எனக்கு இருக்கு. ஏன்னா இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தினாலே நான் அவருடைய சொத்தா மாறி இருக்கிறேன். அவருடைய அதிகாரம் என்னுடைய வாழ்க்கைக்குரியதாய் அது மேம்பாக்கத்திற்குரியதாய் இருக்கிறது. இதை நீர் சொல்லி இருக்கிறீர். ஆமென். ஆண்டவர் சொன்னதை நம்ம அவருக்கு ஞாபகப்படுத்துறது இல்ல. ஆண்டவர் சொன்னதை ஆண்டவரே நான் நம்புறேன்னு சொல்ற ஒரு ஜெபமா இந்த ஜெபம் இருக்கு. ஹalleluya. சொல்லுங்க சத்தமா ஹalleluya. குமாரனுக்கு நீர் கொடுத்திருக்கிற எல்லாருக்கும் நித்திய ஜீவன் இருக்கு. ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து நித்திய ஜீவனுக்காய் பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறேன்னு சொல்லி. ஆமென். பரலோகம் போறது பெரிய விஷயம் இல்ல. ஆமென். ஆனா அவருக்காக பூமியில வெளிச்சமாய் வாழ்வதுதான் பெரிய விஷயம், முக்கியம். ஆமென். இங்க நம்மள மறைச்சுக்கிட்டு குறைவா வாழறது தேவனுக்கு விருப்பம் இல்ல. ஆசீர்வதிக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகள் இப்படிப்பட்ட ஒரு நிச்சயத்தோடும் தைரியத்தோடும் இருக்கிறார்கள் என்ற நிச்சயத்தோட வாழ வேண்டியது தேவை இருக்கிறது. ஹalleluya. அதனால நம்ம பெருமையா இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதனால நம்ம மேட்டிமையா இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதனால நம்ம ஒருத்தர் மேல ஒருத்தர் அதிகாரம் காட்டணும்னு அவசியம் இல்லை. இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து இரக்கம் உள்ளவராய் இருந்தார் வேதம் சொல்லுது. அதே நேரத்துல தேவன் அவருக்கு கொடுத்த அதிகாரத்தை ஜனங்களை ஆசீர்வதிக்கவும் அவருடைய பாவங்களிலிருந்து விடுவிப்பதற்கும் தேவனுடைய அதிகாரத்தை மனிதர்களுக்கு அவர் காண்பித்தார் என்றதான வசனங்களையும் வேதத்திலே நாம் பார்க்கிறோம். ஹalleluya. சொல்லுங்க ஹalleluya. தொடர்ந்து வாசிங்க. ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் கவனிங்க. ஒன்றான மெய் தேவனாகிய அப்ப நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கு? சொல்லி வைப்பான் ஆண்டவர், கேட்டாலும் சரி கேட்கலனாலும் சரி. 100 முறை நான் கேட்டுட்டேன், 101வது முறை கேட்க. அப்ப உனக்கே பதில் தருது. நீ விசுவாசிகளை எப்படி அதுக்கு அது தேவனுடைய பார்வைக்கு நீதியா என்ன பண்ணும்? நிறைய பேர் பிசினஸ் பண்றாங்க, நிறைய பேர் எக்ஸாமுக்கு ஜபத்துக்கு பண்ணுங்க, நான் வீடு கட்டுறேன், என் பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்கு, திருமணத்திற்கு, படிப்பிற்கு, நாங்க எங்களுடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதத்திற்கு ஜபம் பண்ணணும். ஜபத்துக்கு கேட்கிறோம். எப்படி ஜபம் பண்றோம்? ஆண்டவர்கிட்ட எப்படி ஜபம் பண்றோம்? சொல்லுங்களேன். எப்படி ஜபம் பண்றோம்? தெரியல, நடக்குமா இல்லையான்னு தெரியல. ஆனாலும் ஆண்டவர் பாருங்க, நிறைய பேர் அற்புதங்களை பெற்றுக் கொண்டிருக்கிறத நான் பார்த்திருக்கிறேன். ஆனா அந்த அற்புதங்கள் ஏன் வாழ்க்கையில தங்கல அப்படின்னா, அங்க அற்புதத்தை பெற்றுக்கிட்டு திரும்ப வீட்டுல உட்கார்ந்து அதையே குறைய பேசுறதுனாலதான் தேவன் கொடுக்கிற அந்த அற்புதம் நம்மளை விட்டு போயிருது. சுகத்தை பெற்றுக்கொள்றோம், ஆனா அது நிலையா நீடிக்க மாட்டுது. ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்றோம், அது நிலையா நீடிக்க மாட்டுது. நன்மைகளை பெற்றுக்கொள்றோம், ஆண்டவர் காரியங்களை வாய்க்க செய்யறாரு, தடைகளை மாற்றாரு. ஆனா இத அதை பெற்றுக்கிட்டு மறுபடியும் என்ன பண்றோம்? சொல்லுங்க. மறுபடியும் என்ன பண்றோம்? வீட்டுல உட்கார்ந்து அதே குறை பேசுறோம். அதனால அவர் கொடுத்த அந்த ஆசீர்வாதம் தங்குறது இல்ல. ஆமென்.
நிறைவான ஒரு இடத்துல தான் வந்து ஒரு நல்லது தங்கம். ஆமென். அவர் நல்லதை கொடுக்கிறாரு, நம்ம போய் கேட்டுட்டு ஆர்வமா போய் கேட்டுட்டு அந்த காரியத்தை பெற்றுக்கொள்ளணும் போறோம். ஆனா அது பெற்றுக்கொண்டு வந்தப்ப நம்ம எத்தனை கூட்டத்துக்கு போனாலும் அற்புதங்கள் நடக்கும். ஆமென். ஆனா அந்த அற்புதத்தை தக்க வச்சுக்கிற பலன் யார்கிட்ட இருக்கு? நம்ம கிட்ட தான் இருக்கு. ஏன்? விசுவாச அறிக்கை செய்யணும். ஆண்டவரே இது எனக்காக செய்தீரே நன்றி, நன்றி உணர்வு இருக்கணும். ஆண்டவர் நமக்காக செய்த நடத்தி வருகிற பாதைகளை எண்ணி அவரை எல்லா நேரத்திலும் உயர்த்துகிற ஒரு எண்ணமுடையவர்களா இருக்கணும். ஆமென். இதெல்லாம் நம்ம செய்யாம உலகத்துக்கு வெளிச்சமா தேவன் நம்மளை வச்சிருக்காரு. அப்படி இல்லாம அப்ப நம்ம வந்து நம்முடைய வெறும் குறைவுகளை நம்ம பார்த்தா நம்முடைய ஜபங்கள் கூட எப்படி இருக்கும் அப்படின்னா நடக்குமா நடக்காதா தெரியல. ஆமென். அது ஆண்டவர் விட்டதுங்க. நம்ம தைரியமா பாருங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலகத்துக்காக ஜெபம் பண்றாரு, தங்களுடைய சீஷர்களுக்காக ஜெபம் பண்றாரு, எல்லாருக்காக ஜெபம் பண்றாரு, எல்லா விசுவாசிகளுக்காக ஜெபம் பண்றாரு. எப்படி ஜெபம் பண்றாருன்னா, வாசிங்களேன் 20ஆம் வசனம் உங்களுக்கு நான் காட்டுறேன். நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறதும் இல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் இப்ப இது ஒரு பெரிய பொறுப்பு கிறிஸ்தவர்களா இருக்கிற நம்ம மீது இருக்கிற. நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். ஏன் இவங்களுக்காக நான் வேண்டிக் கொள்றேன்? இவங்க ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டுட்டாங்க. அப்ப இவர்களுடைய வார்த்தையினால் மற்றவங்களும் விசுவாசத்துக்குள்ளே வருவதற்கு அவர்களுக்காகவும் நான் வேண்டிக் கொள்றேன். அப்ப நம்முடைய வார்த்தை எவ்வளவு வல்லமை உள்ளதாய் இருக்கிறது என்று பாருங்கள். ஆமென். சொல்லுங்க ஹalleluya. சூழ்நிலையை பார்த்து நாம் தேவனுடைய பலத்தையோ அவருடைய கிரியையோ எடை போடக்கூடாது. ஆமென். நம்ம உலகத்துல இருக்கோம், உலக சூழ்நிலை இப்படிதான் இருக்கும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நம்ம உலகத்துல இருக்கோம், உலக சூழ்நிலை இப்படிதான் இருக்கும். சொல்லுங்களேன். உலக சூழ்நிலை குறைவை தான் காட்டும், தரித்திரத்தை தான் காட்டும், வேதனையை தான் காட்டும், பிரச்சனையை தான் காட்டும், கவலையை காட்டும், கண்ணீரை காட்டும், பயமுறுத்துறதா இருக்கும், குழப்பத்தில் இருக்கிறதா தான் இருக்கும். இது உலக சூழ்நிலை. ஆமென். ஹalleluya. சொல்லுங்க சத்தமா. 8ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 8ஆம் அதிகாரத்துக்கு திருப்புங்க. ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் வாசிங்க. 20ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி. இது எப்படிப்பட்ட ஒரு உலகம்? என்னைக்கு ஆதாம் கீழ்ப்படியாம போயிட்டானோ அது சபிக்கப்பட்டுச்சு. அன்னைக்கு சபிக்கப்பட்ட உலகத்துல தான் இந்த நோவாவும் இருக்கான். ஆமென். சபிக்கப்பட்ட உலகத்துல தான் இந்த நோவா இருக்கான். ஆனா தேவன் அவருடைய வார்த்தையில் மாறுகிறவர் இல்ல. ஆமென். வாசிங்க. கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி, கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் தகன பலிகளாக பலியிட்டான். சுகந்த வாசனையை கர்த்தர் முகர்ந்தார். அப்பொழுது கர்த்தர், இனி நான் மனுஷன் நிமித்தம் பூமியை சபிப்பதில்லை. மனுஷனுடைய இதயத்தின் நினைவுகள் அவன் சிறு வயது தொடங்கி பொல்லாததா இருக்கிறது. நான் இப்பொழுது செய்தது போல இனி சகல ஜீவன்களையும் சங்கரிப்பதில்லை. பூமியில் உள்ள, கவனிங்க 22ஆம் வசனம், பூமியில் உள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும் சீதளமும் உஷ்ணமும் கோடை காலமும் மாரி காலமும் பகலும் இரவும் ஒழிவதில்லை என்று நம்முடைய உள்ளத்தில் சொன்னார். இதெல்லாம் மனுஷன் வாழறதுக்கு தேவை. ஆமென். மழை வெயில் இருக்கணும், அப்புறம் அதாவது இருள் ஒளி இருக்கணும், எல்லா சீசன்ஸ் இருக்கணும். உலகம் சபிக்கப்பட்டுருச்சுன்றதுனால தேவன் நமக்காக நம்முடைய நலனுக்காக வைத்த காரியங்களை எடுத்துட்டார்னு கிடையாது. ஆமென். அவர் நல்லவர்.
ஹalleluya. என்ன பண்றாரு? 9ஆம் வசனம் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து நீங்கள் பலுகி பெருகி ஆதாமுக்கு கொடுக்கிற அதே வாக்குத்தத்தத்தை நோவாக்கு கொடுக்கிறார். ஹalleluya. சொல்லுங்க ஹalleluya. பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். உங்களை பற்றிய பயமும் அச்சமும் பூமியில் உள்ள சகல மிருகங்களுக்கும் ஆகாயத்தில் உள்ள சகல பறவைகளுக்கும் உண்டாயிருக்கும். என்ன சொல்றாரு? மறுபடியும் ஆதாமுக்கு நான் கொடுத்த அதே அதிகாரத்தை உங்களுக்கு நான் கொடுக்கிறேன். இந்த பூமியை நீங்க ஆளுகை செய்வீங்க, ஒருவரை ஒருவர் ஆளுகை செய்ய மாட்டீங்க. ஒடுங்கின்மையை ஒடுங்காக்குகிற தேவன், வெறுமையை நிறைவாக்குகிற தேவன், இருளை ஒளியாக்குகிற தேவன். அவர் மாறுகிறவர் இல்ல. நாம் ஒடுங்கின்மையை ஒடுங்காக்க வேண்டும், அதாவது வெறுமையை நிறைவாக்க வேண்டும். வார்த்தைகளால தான் எல்லாத்தையும் செய்தாரு. அப்புறம் இருளை ஒளியாக்க வேண்டும். இந்த உலகத்திற்கு உங்களை என்னையும் ஒளியா வச்சிருக்கிறாரு. பிரியமானவர்களே, ஒருத்தவங்க நம்ம கிட்ட வராங்கன்னா அவங்க வாழ்க்கை கட்டப்படணும். ஆலயத்திற்கு எந்த நிலைமையில வரலாம், கண்ணீரோடு வரலாம், கவலையோடு வரலாம், வேதனையோடு வரலாம், போராட்டத்தோடு வரலாம். வாழ்க்கை கட்டப்பட வேண்டும். ஏன்னா அவர்களுடைய இருளை மாற்றுவதற்கு தேவன் நம்முடைய நாவல ஒளியாகிய வசனத்தை வைத்திருக்கிறார். ஆமென். தேவன் ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார். 12ஆம் வசனம் எடுத்துக்கங்க. 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 1ஆம் வசனத்துல 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, ஏன்னா இங்க 11ஆம் அதிகாரத்துல இன்னொரு பிரச்சனை வந்துடுது. 11ஆம் அதிகாரத்துல இன்னொரு பிரச்சனை வந்துடுது. ஆபிரகாமுடைய அப்பாவை யோவான், அதாவது தேவன் அழைக்கிறார். ஆபிரகாமுடைய தேராயை கூப்பிடுறாரு. ஏன்னா இந்த ஆசீர்வாதம் தேராய்க்கான ஒரு ஆசீர்வாதம் தான். ஆமென். தேராய் ஆயத்தமா இல்லாததுனால தேரா உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஆண்டவர் ஆபிரகாம என்ன பண்றது இல்ல, அதாவது தேராய் என்ன பண்றது இல்ல, உபயோகப்படுத்துறது இல்ல. ஆமென். ஆனா ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். வாசிங்க 12ஆம் அதிகாரம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஹalleluya. ஆமென். அதே ஆபிரகாமின் ஆசீர்வாதம், அது நிழல் இன்னைக்கு நிஜமா மாறி இருக்கு. ஏன் நிஜமா மாறி இருக்கு? அன்னைக்கு ஆபிரகாமுக்கு தேவன் உலகத்தில் வைத்து அவனை எப்படி ஆசீர்வதித்து ஆபிரகாமின் தேவன் எப்படிப்பட்ட தேவன் என்று உலகத்துக்கு காண்பித்தாரோ, அதே போல உங்களையும் என்னையும் இன்னைக்கு மரணத்தையும் குறைவையும் காண்பிக்கிற இந்த குறைவான உலகத்திலிருந்து மீட்டெடுத்து ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் நம்மள மாற்றி அந்த ராஜ்யம் எப்படிப்பட்டதுன்னு உலகத்துக்கு காண்பிக்கிறதுக்காக பிரித்தெடுத்து ஆயத்தப்படுத்தி வச்சிருக்காரு. ஆமென். பெரிய பொறுப்பு. அவன் விசுவாசித்து அவன் கண்டத இன்னைக்கு நாம் புரிந்து கொண்டு அனுபவித்து மற்றவர்களுக்கு சொல்ற அளவுக்கு ஆண்டு வச்சிட்டாரு. ஹalleluya. எத்தனை பேர் சொல்றீங்க? நீங்களும் நானும் எத்தனை எவ்வளவு ஒரு மேல நான் இன்னைக்கு நிறைய விஷயங்களை உங்க கண்களுக்கு காண்பித்து கொடுத்திருக்கிறேன். ஆமென். நம்முடைய நாவல ஆண்டவர் ஜீவ விருட்சத்தை வச்சிருக்காரு. ஒண்ணு. இரண்டாவது, நாவின் அதிகாரத்துல தேவன் வாழ்க்கையை மாற்றக்கூடிய வல்லமையை வச்சிருக்காரு. மூன்றாவது, இருளான உலகத்திற்கு, அதாவது ஜீவன பேசாத உலகத்துக்கு நம்மை ஆண்டவர் வெளிச்சமா வச்சு ஜீவன பேசுகிற அளவுக்கு வச்சிருக்கிறாரு. இயேசு கிறிஸ்துவுடைய ஜெபமும் கூட எப்படிப்பட்டதா இருக்கு? நாம் நித்தியத்திற்குரியவர்கள் என்று நமக்கு ஞாபகப்படுத்துகிறது. தேவனுடைய ஆசீர்வாதம் விழுந்து போன உலகத்தில் நாம் இருந்தாலும் பரலோகத்துக்குரியவர்களாய் நீங்களும் நானும் இருக்கிறோங்கிறத அவர் ஞாபகப்படுத்தி அவருடைய அன்றன்றைக்கு மனிதனுக்கு தேவையான அனைத்து காரியங்களையும் அவர் பொறுப்பெடுத்து அவர் நமக்கு கொடுத்து நடத்த வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஹalleluya. எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்கு ஆண்டவர் நமக்கு இந்த காரியங்களை செய்யறாரு? இந்த வசனத்தோட முடிக்கலாம். எபிரேயர் 3ஆம் அதிகாரம். எபிரேயர் 3ஆம் அதிகாரம். இந்த வசனத்தோட தான் நான் ஆரம்பிக்கணும்னு நினைச்சேன்.
எங்கெங்கயோ போயிருச்சு. எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, கவனிங்க, எப்படி 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 நம்மள அக்னாலஜ் பண்றாரு, எப்படி அங்கீகரிக்கிறாரு. சர்ச்சில் ஒருத்தவங்கள பரிசுத்தவான்களா நம்ம அங்கீகரிக்கணும்னு ஆண்டவர் விரும்புறாரு. ஆமென். அன்னைக்கு சிதறடிக்கப்பட்ட யூதர்களை பார்த்து இந்த எபிரேயருக்கு எழுதின நிருபர் எப்படி பண்றாரு, எப்படி அறிமுகப்படுத்துறாரு? வாசிங்க இன்னொரு முறை. பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். கிறிஸ்து இயேசுவை, ஆகாயத்தின் பறவைகளை கவனித்து பாருங்கள். எறும்பினிடத்துல சுறுசுறுப்பா எப்படி காலம் இருக்கும்பொழுது வேலை செய்யணும்னு கற்றுக்கொள்ளணும்னு வேதம் சொல்லி கொடுக்குது. அதே போல வசனத்தையே வசனத்தை நம்ம ரொம்ப கவனிக்கிறவர்களா தான் இருக்கணும். ஏன்னா வசனம் தான் நம்முடைய வாழ்க்கைய ஜீவனை கொடுக்கும், மேம்படுத்தும். ஆனா இங்க என்ன சொல்லுது மறுபடியும்? பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும், நாம் என்ன பண்ற அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும். ஏன்னா அவங்களுக்கு பழைய பாடல் நல்லா தெரியும். அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். அவருடைய வாழ்க்கையை கவனித்து பாருங்கள். அவருடைய செயல்களை கவனித்து பாருங்கள். அவருடைய அதிகாரத்தை கவனித்து பாருங்கள். அவருடைய உறவை கவனித்து பாருங்கள். அவருடைய நம்பிக்கையை கவனித்து பாருங்கள். அவர் நம்ம மேல வச்சிருக்கிறதான நம்பிக்கையும் கவனித்து பாருங்கள் சொல்றாரு. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. உலகத்துல நமக்கு எப்படி வாழணும்னு யார் கத்துக் கொடுக்க முடியும்? இயேசு கிறிஸ்து தான் அவருடைய வாழ்க்கையின் மீது கத்துக் கொடுக்கணும். அவர் என்ன தர்மம் பண்றாரு? 4வது வசனம் வாசிங்க. ஏனெனில் இல்ல 20 வாசிங்க. 2வது வசனம். மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தது போல இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அப்ப ஆலயத்தில் நம்ம பொறுப்புள்ளவர்களா மட்டும் இருக்கிறவங்களா இருக்க கூடாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உண்மை உள்ளவர்களா இருக்கணும். பைபிள் பார்க்க கூடாது. உண்மை உள்ளவர்களா அப்படி போக கூடாது. பக்கத்துல பார்த்து சொல்லணும். ஆமென். ஆலயத்தில் மோசே தேவனுடைய ஆலயம் எங்கும், தேவனுடைய வீடு எங்கும் எப்படி இருந்தாரா? உண்மை உள்ளவரா இருந்தார். அப்படின்னா என்னது? மோசே ஆண்டவரை 100% நம்பினார். ஆமென். ஆண்டவர் மோசே 100% நம்பினார். அதே போல இயேசு கிறிஸ்துவையும் தேவன் 100% நம்பினார். அப்ப ஆலயத்தில் தேவன் நம்மை வைத்திருந்தால் நாம் அவருடைய ஆலயத்தில் எப்படிப்பட்டவர்களா இருக்க வேண்டும்? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நம்பத்தக்கவர்களா இருக்க வேண்டும். ஆமென். இந்த வார்த்தை கவனத்தோடு பேசுகிறவர்களா இருக்க வேண்டும். வாழ்க்கையை கட்டுகிறவர்களா இருக்க வேண்டும். மற்றவர்களை பலப்படுத்துகிறவர்களா இருக்க வேண்டும். குறைவில் இருக்கிறவர்களை ஜீவனை பேசி நிறைவுக்கு கொண்டு வருகிறவர்களா இருக்க வேண்டும். கண்ணீர்ல இருக்கிறவங்களுக்கு சமாதானமா இருக்க வேண்டும். ஆமென். ஏன்னா இதெல்லாம் இயேசு கிறிஸ்து செஞ்சாரு. இதை நீங்க கவனித்து பாருங்கன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. தொடர்ந்து வாசிங்க. வீட்டை உண்டு பண்ணினவன் வீட்டை பார்க்கிலும் அதிக கனத்திற்குரியவனாய் இருக்கிறான். வீட்டை உண்டு பண்ணினவன் வீட்டை பார்க்கிலும் அதிக கனத்திற்குரியவனாய் இருக்கிறான். அதுபோல மோசேயை பார்க்கிலும் இவர் அதிக மகிமைக்கு பாத்திரராய் இருக்கிறார். தொடர்ந்து வாசிங்க. ஏனெனில் எந்த வீடும் ஒருவனால் உண்டாக்கப்படும். எல்லாவற்றையும் உண்டு பண்ணினவர் தேவன். சொல்லப்பட போகிற காரியங்களுக்கு சாட்சியாக மோசே பணிவிடைக்காரனாய் அவருடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தார். கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும்
மேன்மை பாராட்டலையும் முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போம் ஆகில் நாமே அவருடைய வீடாயிருப்போம். ஹல்லேலூயா. இதுக்குதான் இவ்வளோ கதை சொன்னேன் நான். ஆமென். ஆண்டவரை முழுசா நம்பி, ஆண்டவரை முழுசா விசுவாசிச்சு, இயேசு கிறிஸ்துவை கவனித்து, அவர் எப்படி எல்லாவற்றையும் தேவனுடைய அதிகாரத்தினாலே நிறைவேற்றினாரோ, பூமியில தேவ ராஜ்யத்தை ஸ்தாபித்தாரோ, அதே போல நாமும் இருக்கணும்னா நாம் தேவனுடைய வீடாய் இருக்கணும். ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க ஏற்கனவே இந்த தேவன் அவருடைய வீடாய் மாற்றி இருக்கிறார்? ஆமென். விலையர் பெற்றவர்கள், ரொம்ப ஆண்டுடைய பார்வையில் விசேஷமானவர்கள். நான் தேவனுடைய வீடு. ஆமென். நீங்க தேவனுடைய வீடு அப்படின்னா நான் சொல்றத நேரம் ஆண்டவர் கேட்பாரு என்ற அந்த இடத்துக்கு போயிடக்கூடாது. மிகப்பெரிய பொறுப்பு. இந்த வீடு எப்படி நல்லா இயங்கணும்ன்ற மிகப்பெரிய பொறுப்பு ஆண்டவர் என் கையில கொடுத்திருக்கிறாருங்கிற எண்ணம் எனக்கு இருக்கணும். ஆமென். அவர் விரும்பத்தக்க, அவர் எதிர்பார்க்கத்தக்க ஒரு தூய்மையான பரிசுத்தமான வீடா இந்த வீடு, அவர் வந்து வசிக்கிற ஒரு வீடா இந்த வீடு இருக்கணும்னு நானு கவனமுள்ள பொறுப்புள்ள தேவனுடைய வீடா இருக்கணும். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து கிட்ட இதை நான் கவனித்து பார்க்கணும். ஆமென். இந்த நாள்ல ஆண்டவர் நமக்கு நம்முடைய வாழ்க்கை பாருங்க, புது வருஷத்துக்கு புது மாதத்திற்குள்ள வந்திருக்கிறோம். ஆண்டவர் எப்படி நம்மளை கட்டி எழுப்புறாராம்? அவரை கவனிக்கிறதின் மூலம். இந்த வருஷத்துல எழுந்து கட்டுவோம் வாருங்கள் அப்படின்னு பார்த்தோம். எப்படி நம்முடைய வாழ்க்கையை கட்ட முடியும்? வார்த்தையினால. எப்படி நம்ம வாழ்க்கையை கட்ட முடியும்? ஆமென். சாட்சியினால. எப்படி வாழ்க்கையை கட்ட முடியும்? பரிசுத்தத்தினால. எப்படி வாழ்க்கையை கட்ட முடியும்? ஜெபத்தினால. எப்படி வாழ்க்கையை கட்ட முடியும்? ஐக்கியத்தினால. எல்லாவற்றுக்கும் மேல அன்பு பெருசுன்னு வேதம் சொல்லி கொடுக்குது. அந்த அன்பை நமக்கு வெளிப்படுத்துதான் இந்த பந்தி ஆண்டவர் நமக்காக. நீங்களும் நானும் எவ்வளவு முக்கியம்ன்றதை அவர் காண்பிக்கிறதுக்காக தான் அவருடைய ரத்தத்தை சிந்தி வாழ்க்கைய ஒப்பு கொடுத்து நம்மை அவர் குடும்பத்தில் இணைத்திருக்கிறார். ஆமென். அப்ப என் வீட்டுல என் அப்பா அன்புள்ளவரா இருந்தா நான் எப்படி இருக்கணும்? அன்புள்ளவரா இருக்கணும். ஆமென். இதை நான் அதாவது அதான் இந்த உலக திட்டங்கள் எல்லாம் தூரம் போயிடணும். வேதம் சொல்லி கொடுக்கிற தேவ நீதி நம்மில் விளங்குவதற்கு அந்த விசுவாசத்திலே நாம் வளர வேண்டியவர்களாய் இருக்கிறோம். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். ஆண்டவருடைய வாழ்க்கையை மேலான ஒரு நோக்கத்திற்காகவும் திட்டத்திற்காகவும் புதிய எண்ணமுடையவர்களாய் தேவன் மாற்றுவதற்காகவும் நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்துதலுக்கு உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து நம்புங்க. ஆண்டவர் நம்ம எல்லாவற்றிலும் அவர் விரும்பத்தக்க அவருடைய சித்தத்தின்படி பூமியிலே அவர் நாம மகிமைக்காக நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. எல்லா கரங்களை தட்டி வாய்களை திறந்து தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம்.